திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் பாடி காட் கொடுத்ததான ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை பேணி பராமரிக்கிறது உங்கள் கையில் இருக்கு. ஏதோ இருக்குது எப்படி ஒன்று அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை பண்ண தான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும். ஒரு மில்ஸு கூட தப்பான மில்ஸ் சாப்பிட்டா வயிறை கலக்குது, பிரச்சனை பண்ணுது. அப்போ நம்ம தொடர்ந்து ஒரு காரியத்தை தப்பாக பண்ண சொல்ல கண்டிப்பாக தப்பாக தான் நடக்கும். அப்புறமா ஆண்டவரே டாக்டர் பண்ணிட்டாங்க, டாக்டர் சரியாக ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒழுக்கமாக இருக்கிறோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு BMW காரோ இல்லை ஆடி காரோ கொடுத்துட்டாங்க கையில், அதை கரெக்டாக சர்வீஸ் பண்ணணும், அதுக்கு தேவையான பெட்ரோல் போடணும், அதை மெயின்டைன் பண்ணணும். உங்கள் பாடி அதை பார்க்கிலும் எவ்வளோ உயர்ந்த காராக கூட இருக்கலாம், உங்கள் பாடி அதோட காஸ்ட்லியானதாக ஒன்று. அதெல்லாம் கூட பார்ட்ஸ் வாங்கியெல்லாம் மாற்றிக்கலாம். உங்கள் பார்ட்ஸு அதெல்லாம் எல்லாத்துலேயும் பார்க்கலாம் விலையேற பெற்றது உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை, உங்கள் சரீரம். அதனால் இந்த சரீரத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்டான நேரத்துக்கு தூங்கணும், கரெக்டான நேரத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அது கொடுத்தா தான் இதை நீங்கள் அது கூட லைஃப் டைம் வரும். கண்டிப்பாக நீங்கள் எப்படி வண்டியை சர்வீஸ் பண்ணி ஆயிலெலாம் மாற்றி எந்த அளவுக்கு நம்ம பக்கவாதை பார்த்துக்கிறோமோ, அதே போல் நம்ம பாடிக்கும் எல்லா விதமான சர்வீஸை பண்ணி பக்காவை பார்த்துக்கிறது உங்கள் கடமை, என்னோட கடமை, இதை பார்க்குறோம் எல்லோரோட கடமை. கண்டிப்பாக இனி நம்ம ஒவ்வொருவரும் நம்மளோட பாடியை கண்டிப்பாக பார்ப்பாங்க. யாருமே நாளைக்கு பிரச்சனை வர சொல்ல நம்ம கூட நிற்க மாட்டாங்க. உங்கள் வலி உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் வேதனை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 4 வாட்டி 10 வாட்டி ஒரே காரியத்தை சொல்ல மற்றவங்க கேட்க சொல்ல போர் ஆகிடும். இவன் இப்பவுமே இப்படி தான் சொல்லிட்டு இருப்பான், இவன் இப்படி தான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சலிப்பு தட்டு போயிடும் மனுஷன். நாங்கள் மனுஷன் நம்ம. ஆனால் அந்த வலி வேதனை வலி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். பிரச்சனை வயிற்று வலி வைத்திருக்கிறோம் தெரியும், தலைவலி தலைவருக்கு தான். அப்போ பிரச்சனை வர சொல்ல அந்த நபருக்கு தான் தெரியும். நம்மளை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நேசிச்சால் கூட அந்த வலியை அவங்களால எடுத்துக்கொள்ள முடியாது, அந்த வேதனையை மற்றவர் எடுத்துக்கொள்ள முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தெரியும், அவருக்கு குழந்தை பயங்கரமாக கொஞ்சுவார் அவர் மடியில் போட்டு. ஆனால் அந்த குழந்தைக்கு கேன்சர் வந்துச்சு. அந்த குழந்தை சொல்கிற வார்த்தை, டாடி உங்கள் மடி தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு இடம், ஆனால் அவங்க மடியில் படுக்குதுல எனக்கு முடியல டாடி அப்படின்னு. அந்த குழந்தைக்கு சின்ன குழந்தைக்கு பார்த்துக்க அந்த மடி கூட அவங்களுக்கு கஷ்டமான ஒரு இடமா மாறிடுது. அப்போது வேதனை வலின்றது ரொம்ப மோசமானது. அப்போ அதை வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி நம்ம பாதுகாக்க வந்து இந்த நேரத்திலேருந்து இன்றைக்கு தான் அந்த நேரம், இன்னிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்களுக்கு கொடுத்ததான இந்த அழகான உருவம், உங்களை போல் இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. நீங்கள் ஒரு தான் அந்த உருவம், நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இந்த உலகத்தில் இந்த யூனிவர்சல்லையே இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான். உங்களை போல ஒருத்தர் மாற்றவே முடியாது, உங்களை போல இருக்கவும் முடியாது, நீங்கள் மட்டும்தான். அப்போ உங்களை நீங்கள் தான் நீங்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருந்தால் எல்லாரும் நல்லா இருக்கு, குடும்பத்தில் கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்க நானும் உங்களுக்காக காத்துக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.